அப்படி நடந்தா பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம். மச்சான் மச்சான் நம்மளும் ஓஜா போட்டு ட்ரை பண்ணலாம்டா. ஸ்பிரிட் குட் ஸ்பிரிட் கம் ஸ்பிரிட். டேய் நான் எதுவும் திருப்பலடா மச்சான். എന്തിനാ നിങ്ങൾ എന്നെ വിളിച്ച്? ஒருவேளை பேய் வந்துருச்சோ? என்னடா சொல்றீங்க? എനിക്ക് രക്ഷിക്കണം, എനിക്ക് അവനെ രക്ഷിക്കണം. யாரை காப்பாத்தணும்? என்ன இவ்வளவும் தூங்கிட்டா? இப்ப அந்த அழுமூஞ்சி சேட்டை வந்தா நான் என்னடா பண்றது? ചേട്ടാ ചേട്ടാ കഴിക്കുന്നില്ലേ ചേട്ടാ? ടൈമായി. ஆ, டேய் மச்சான் மச்சான், டேய் என்னடா? எழுந்துடுறா, இங்க பாருடா. டேய் அவளை எழுப்புடா. கயல் கயல் எந்திரி. டேய் என்னடா இவன் முழு நேர சேட்டாவா மாறிட்டான்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ചേട്ടാ ചായ. எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். டேய் எடுத்து குடிச்சிருங்கடா ஒன்னும் சொல்லாம. தேங்க்ஸ் சேட்டா. இப்போ இந்த டீயை குடிக்கலாமா வேணாமாடா? தெரியலையடா. டேய் அவர் சொல்றதெல்லாம் செஞ்சிருங்கடா, அப்பதான் நம்ம பிரபு நமக்கு கிடைப்பாரு. இவ வேற என்ன ரொம்ப பயமுறுத்துறாடா. சேட்டா தான் மச்சான், சூப்பரா டீ போட்டிருக்கான்டா. இவன் வேற. രക്ഷിക്കണം, എനിക്ക് അവനെ രക്ഷിക്കണം, എനിക്കവനെ രക്ഷിച്ചേ പറ്റൂ. டேய் இவன் வேற ஏதோ காப்பாத்தணும்ன்றான்டா. அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் மச்சான். ചേട്ടാ എനിക്ക് ഒത്തിരി വിശക്കുന്നുണ്ട്, നമുക്ക് ഹോട്ടലിൽ ചെന്നിട്ട് എന്തെങ്കിലും കഴിക്കാം. കഴിக்கலாம் சேட்டா കഴിக்கலாம். ശരി ഞാൻ ഇപ്പൊ റെഡിയാവാം. என்ன சொன்னா? பசிக்குது வெளியே கூட்டின்னு போன்னு சொல்றான்டி. டேய் இதாண்டா நல்ல சான்ஸ். அவனை வெளியில கூட்டிட்டு போய் அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அவன் ஆசையை நிறைவேற்றி நம்ம பிரபுவை நம்மளால மீட்க முடியும். ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப வாங்க எல்லாம் ஹோட்டல் போலாம். சேட்டா தமிழ்நாட்டு தோசை சாப்பிட்றியா? சூப்பரா இருக்கும். சேட்டாக்கு ஒரு தமிழ்நாட்டு தோசை. டேய் டேய் ஏய் என்னாச்சு? சேட்டா என்னடா ஆச்சு? പറയാം. എൻ്റെ പേര് അശ്വൻ. നാട്ടില് തിരുവനന്തപുരമാണ് എൻ്റെ സ്ഥലം. ബിടെക്കും കഴിഞ്ഞ് ഒരുപാട് ആഗ്രഹങ്ങളായിട്ട് ചെന്നൈ വന്ന് ഇറങ്ങിയ ഒരു പാവം മലയാളി. അങ്ങനെ ഒരു ദിവസം ജോലി തേടി ചെന്നൈയിൽ നടന്നപ്പോൾ ഈ ഒരു ദിവസം എനിക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റുന്ന ദിവസമാവുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചിട്ടേ ഇല്ല. എന്നാ ഒരു വാട്ടർ ബോട്ടിൽ ആഹൊന്ന്. ஆனா நியூஸ் பாத்தீங்களா? நார்த் இந்தியால இருந்து வந்த ஒரு சில பேரு 10 வயசு குழந்தைங்களா பார்த்து டார்கெட் பண்ணி கொன்னு அவங்க வீட்டு வாசல்லே போட்டுறாங்களாண்ணா. உங்க பையனுக்கும் 10 வயசு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணா. അവസാനം എനിക്ക് കിട്ടിയ പുതിയ തമിഴ് ഫ്രണ്ട്സിയുടെ ഹെൽപ്പുമായിട്ട് എനിക്കൊരു നല്ല സ്ഥലത്ത് ജോലി കിട്ടുകയും ചെയ്തു. അപ്പോഴാണ് ആദ്യമായിട്ട് അവൻ്റെ വോയിസ് ഞാൻ കേട്ടത്. पागल
அரே சாலா, எத்தனை டைம் சொல்றது பப்ளிக்ல இருக்கும்போது கால் பண்ணாதேன்னு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போன்லயா பேசுறது? அறிவில்ல உனக்கு? ஏய் சுக்கரோ, நான் இப்பதான் ஜே பார்க்ல இருந்து ஒரு சின்ன பையனை கடத்தியிருக்கேன். நாளை காலையிலக்குள்ள எனக்கு பாதி பேமெண்ட் போட்டு விடு. நான் ஈவினிங் 6 o'clock பையனை ஷிப் பண்ணிடுறேன். நார்த் இந்தியால இருந்து வந்த ஒரு சில பேரு 10 வயசு குழந்தைங்களா பார்த்து டார்கெட் பண்ணி கொன்னு. ஹேய், எங்க போன? யாரே பாகல்? இவன் வேற கியா கியான்னு சொல்லுங்கிறான், பேசுறதும் புரிய மாட்டேங்குது. நீ போனதுல இருந்து எழுதுனுங்கிறான்டா. थोड़ा देर अब देख नहीं सकते क्या? चल அவன் ஏன்டா தலையாட்டுறான்? ஏய் उधर देखो, புடிடா அவனை. இதான் நடந்துச்சு. இந்த நேரத்துலதான் ஓஜோ போர்டு விளையாடி நம்ம இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலடா. ஏன்டா? அப்ப அந்த பையனை தான் காப்பாத்தணுமா? ஆமா. டைம் 4 ஆயிடுச்சு, இன்னும் 2 hours தான் இருக்கு. வாங்கடா போலாம். നിങ്ങള് 3 പേര് மட்டும் போயிட்டு வாங்க. എനിക്ക് പേടിയാ, ഞാൻ പറഞ്ഞില്ല. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டேய், பார்த்தது போதும், வா போலாம். அரே வடக்கன்ஸ், அரே சலா, பையனை காப்பாத்த வந்திருக்கோண்டா. யாரா இவனுங்க? பாகல் அட்ரா. டே உண்மையிலேயே அடிப்பானுங்க போல, ஓடுறா. இவனுங்க வர வேகத்தை பட்டா நம்மள பொழந்துருவானுங்க போலியடா. ए रुक 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 रुक, बच्चा किधर है? ஒரு வழியா அடி வாங்காம தப்பிச்சிட்டோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்பதான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் என்ன சேவ் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகேம்மா, நீ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ഞാൻ അവനെ രക്ഷിക്കാൻ വേണ്ടി വന്ന, പക്ഷേ ഇപ്പോൾ നിങ്ങൾ അവനെ രക്ഷിച്ചു. നന്ദിയുണ്ട്. ഞാനപ്പോൾ പോട്ടെ. போயிட்டு வா சாமி.
டேய் சேட்டா போய் ஒரு டீ போட்டு எடுத்துன்னு வாடா. டேய் நானும் 2 நாளா பாத்துக்கிறேன், சும்மா சேட்டா சேட்டான்னு கூப்பிடுறேன். நான் சேட்டா கிடையாதுடா. இன்னொரு தடவை சேட்டான்னு கூப்பிட்டா செம்ம காண்டாயிடும். ஏன்டா சண்டை போடுறீங்க? ஏன் சண்டை போடுறேன்னா சும்மா சேட்டா சேட்டான்னு வெறுப்பேத்தின்னு. சை என்னடா என்னடா சேட்டா சூடா போறான்? சூடா ஒரு டீ கேட்டதுக்கு தான் அவன் இந்த பேச்சு பேசிட்டு போறான்டா. அப்புறம் சேட்டான் மட்டும் கூப்பிடாதடா, பயங்கர கடுப்பா இருக்கான். என்னடா சொல்றீங்க? சேட்டான்னு கூப்பிட்டா கோவப்படுறானா? நம்மளுக்கும் சேட்டாவை மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஆமா இல்ல, மிஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. நாம ஏன் சேட்டா கிட்ட மறுபடியும் பேசக்கூடாது? என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? டேய் நம்ம சேட்டாடா அவன். அப்படின்ற சரி பேசுவோம். அப்புறம் என்ன, நான் போய் பிரபு எழுப்புறேன், நீங்க ஓஜாபோ ரெடி பண்ணுங்க. கிடைச்சிருச்சு. மச்சான் மச்சான் டேய், சொல்றத ஆள கேளு மச்சான், விடுங்கடா, டேய். ப்ளீஸ் மச்சான், நான் சொல்றத கேளுடா டேய் அந்த ப்ளீஸ் டா. சேட்டா வந்தா என் மேலதான்டா வருவான். ஒரு நிமிஷம் இரு, அங்க பாரு எப்படி சேட்டாவை கூப்பிட ரெடியா இருக்கானுங்க பாரு. விளையாடலாமா? ஸ்பிரிட் ஸ்பிரிட் குட் ஸ்பிரிட் கம் ஸ்பிரிட். டேய் சேட்டனும் வரல பாட்டனும் வரல, போங்கடா. என்னடா சொல்ற? அப்புறம் எப்படிடா எஸ்க்கு போச்சு? கயல் నన్ను ఎందుకురా పిలిచారు ఇక్కడ?